அடுப்படி கைமணத்தின் ப்ரானில் சாஸ் கிரேவி செய்கிறது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் ப்ரான் அந்த மீசையை மட்டும் கட் பண்ணிவிட்டு அப்படியே தோலோடு முழுசாக வச்சுக்கணும். நல்லா ஒரு 5 தடவை க்ளீன் பண்ணி கழுவிட்டு, அப்புறம் கொத்தமல்லி, பச்சை கொத்தமல்லி ஒரு 1/4 கட்டு நைஸாக அரிஞ்சுக்கணும். பூண்டு முழு பூண்டு ஒரு 2 பூண்டு நைஸாக அரிஞ்சுக்கணும். தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், க்ரீன் சில்லி சாஸ் இது ஒரு 4 ஸ்பூன், டொமேட்டோ சாஸ் ஒரு 4 ஸ்பூன், ஒரு 4 ஸ்பூன் கடலெண்ணெய். இதுதான் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும். காஞ்சோடனே இந்த நைஸாக அரிஞ்சு வச்சுருக்க இந்த பூண்டை போடணும். இது நல்லா செவக்கணும். பூண்டு நல்லா செவந்த பிறகு அந்த சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ் ரெண்டும் மிக்ஸ் பண்ணது இருந்துச்சுன்னா அதை போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா சில்லி சாஸும் டொமேட்டோ சாஸும் போடணும். இல்லை கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வரணும். இப்போ நல்லா செவந்து வருது. இப்போ 4 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் இருக்குல்ல, அதை போடணும். இப்போ இந்த சில்லி சாஸ் அது 4 ஸ்பூன் இருக்குது, அதையும் போடும். வெரி சிம்பிளானது. இந்த பூண்டு நல்லா வதங்கின பிறகு இந்த சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ் எல்லாம் போட்டு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இந்த ப்ரானை போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அதிலே வெந்தால் போதும். அதுக்கு பிறகு ஆஃப் பண்ணிடலாம். இந்த ப்ரான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த கொத்தமல்லி தூவணும். மொத்தமே ஒரு 10 மினிட்ஸ் தான், அதுக்குள்ளேயே சீக்கிரம் வெந்துடும். அது டேஸ்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டான அந்த ப்ரான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது செய்யறதுக்கு 10 மினிட்ஸ் தான் தேவைப்படும், அதுக்கு மேலே தேவைப்படாது. இந்த ப்ரெட்டுக்கு வச்சு சாப்பிட்லாம். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.